எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன கிராஃப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். உங்களுக்கு யூனிகார்ன் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் உங்கள் கூட ஒரு யூனிகார்ன் வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் வந்திருக்கேன். இப்போ எப்படி அந்த வால் ஹேங்கிங் கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ அந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பென்சில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு வேணும். இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் இருந்தால் மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ ஸ்டிக்கும் அப்புறமா ஒரு க்ளூ கன்னும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நார்மலாக அந்த க்ளூ கன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து ஃபெவிகால் அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பென்னு, ஒரு பிளாக் மார்க்கர், அப்புறமா வந்து ஒரு 2 பாம்பாம்ஸ், 2 பிங்க் கலரில் அழகாக பாம்பாம்ஸ், அப்புறமா வந்து ஒரு சிசர்ஸ், அப்புறமா வந்து ஒரு குட்டி பீஸ் ஆஃப் ஒரு பேப்பரில் ஒரு பிங்க் கலர் பேப்பர் வேணும். அப்புறம் மெயினான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளிட்டர் ஷீட். ஓகே, இப்போ கிராஃப்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கிளிட்டர் ஷீட் பேப்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இப்படி பின்னாடி வந்து கிளிட்டரே இல்லாமல் பிளெயினாக இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நான் இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பென்சில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல அந்த பென்சில் வச்சுட்டு இது மாதிரி இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஸ்கை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கையை. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்கையை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிக் சைஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வால் ஹேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்படி ஓரமாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஓரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் இருக்கு இல்லையா? இந்த பென்சிலில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிக்கணும். வந்து இந்த மாதிரி பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த குட்டி பேப்பர் இருக்கு இல்லையா? அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஓவல் மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு இந்த இடத்துல நம்ம சிக்ஸ் வைப்போம் இல்லையா, அதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் பார்க்க வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு மீடியம் லெவலில் கட் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸு ஓகேவா இருக்கா அப்படின்னு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு க்யூட்டாக இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒட்டிடலாமா? இப்போ நான் வந்து இந்த க்ளூ கன் இந்த இடத்துல இப்படி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பண்ணலாம். இது சிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்து ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சிக்ஸில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்ஸுமே இந்த மாதிரி ஒட்டிட்டேன் ஹாட் க்ளூ வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சிக்ஸுமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னை நான் வந்து இப்படி வச்சுடுறேன். ஸோ இந்த பிளாக் பென் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஐஸை ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு அழகாக இந்த மாதிரி ஒரு ஐலைனர் ஐஸ் மாதிரி போடணும். ஐலைனர் மாதிரி இது நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் மாதிரி வரைஞ்சிட்டோம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஐலைனர் வந்து கொஞ்சம் திக்கு ஷேட் மாதிரி இந்த இடத்துல நம்ம திக்காக இன்னும் கொடுத்தோன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். அப்போ நம்ம திக்காக கொடுக்கலாம். திக்காக கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக நல்லா தெரியும். நான் வந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நிறைய யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லாங் ஒயராக நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி ஆஃபாக இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்படி ஆஃபாக இப்படி பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுட்டு சிசர்ஸ் நம்மக்கிட்ட சிசர்ஸ் இருக்கு இல்லையா? சிசர்ஸை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ 2 ஒயர் இப்போ 2 த்ரெட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஒரு த்ரெட்டை இப்படி வச்சுட்டு
இதோ இந்த 2 த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹாட் க்ளூ வச்சு இந்த க்ளூ கன் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி வச்சிடணும். அப்போ வந்து இப்படி தொங்க விடுற மாதிரி இப்படி இருக்கும், தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகம் நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம இது ஒயர்ஸ் வந்து நிறைய இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நிறையவே இப்படி இந்த இடத்துல இப்படி நிறைய வச்சுருக்கேன், தொங்குற மாதிரியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டக்கூடாது நான் டேரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து இதோ டேரெக்டாக நீங்கள் பாம்பாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒட்டக்கூடாது. இதோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஒட்டிட்டுக்கு அப்புறமா தான் நீங்கள் பாம்பாம் ஒட்டணும். இந்த மாதிரி நம்ம நல்ல க்ளூ கனை வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டினா தான் வந்து வால் ஹேங் பண்ணும்போது நம்ம கீழே விழாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கவுத்தி வச்சுக்கோங்க. இப்படி கவுத்தி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கா. இப்போ இந்த சிசர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அளவாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம்னா இப்போ ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இதை இங்கே பாருங்கள், ஒரே அளவாக இருக்கா. இப்போ நம்ம கீழே வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. இது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அப்படியே இப்படி வச்சுட்டோன்னா இப்போ நைஸ் இந்த நம்ம ஆணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம அப்படியே மேலே தொங்க விட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த மாதிரி நம்ம எப்படி பூசிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அப்படி பூசிக்கணும். இப்போ வந்து இதை ஒட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து டிக்கியில் வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ தொங்கிட்டு இருக்கிறது வந்து அப்படியே இப்படி ஸ்டிக் பண்ணிட முடியாது. ஸோ நான் வந்து அதுக்கு தான் பாம்பாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பாம்பாம் இருக்கு இல்லையா, பாம்பாமை வந்து நம்ம கீழே ஸ்டிக் பண்ண போகிறோம். பாம்பாம் நம்ம வந்து இப்படி கீழே ஸ்டிக் பண்ணோம்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பாம்பாமை வந்து வச்சுருந்தேன். நல்லா பாம்பாமை நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கா. இப்போ வந்து இப்படி பாம்பாம் நம்ம இதை இப்படி பாம்பாம் வந்து இப்படி வச்சுக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி பாம்பாம் நீங்கள் வச்சு பாருங்கள் இப்படி நல்லா இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம லென்த்தை கூட இப்படி கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணலாம். நம்ம கொஞ்சோண்டு இவ்வளோ வரைக்கும் நான் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம பாம்பாமை ஓட்டினா வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஷார்ட் கொஞ்சம் படுத்துக்கோங்க, ஷார்ட்டாக ஆக்கிக்கோங்க. ஷார்ட்டாக ஆக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த பாம்பாம் இருக்கு இல்லையா, பாம்பாம்லேயே கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. இந்த ஃபார்ம் ஷீட்டுக்கெலாம் நீங்கள் ஒட்டும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபெவிகால் ஒட்ட முடியாது. ஃபெவிகால் வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாம்பாம் நான் வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து க்ளூ கனை வந்து ரொம்ப சூடுபடுத்திக்காதீங்க. சூடுபடுத்திட்டிங்கன்னா ரொம்ப இதுவாகிடும், அப்புறம் ஹீட் ஆகிடும். நீங்கள் பாம்பாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு க்ளூ மட்டும் போட்டால் போதும். ரொம்ப க்ளூ போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப மெஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு கொஞ்சோண்டு க்ளூ போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஐலைனர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இன்னும் கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க, திக்காக படுத்திக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாம்பாம் இந்த மாதிரி இப்படி இந்த இடத்துல பாம்பாம் ஸ்டிக் பண்ணி க்யூட்டாக ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ரொம்ப க்யூட்டாக படுத்துறதுக்கு இந்த இடத்துல அந்த த்ரெட்டு பாம்பாம் தானே வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பாம்பாம் இந்த இடத்துல வைக்கலாம். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் அப்புறம் ப்ளூ கலரில் பாம்பாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது.
ஸோ இதையும் நான் வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ஸ்டிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணாமல் இந்த இடத்துல கூட ஸ்டிக் பண்ணலாம். அப்போ வந்து ஒரு மவுத் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணலாம். ஸ்டிக் பண்ணலாமா? பாம்பாமில் நான் கொஞ்சோண்டு ஹாட் க்ளூ போட்டுக்கிறேன். கொஞ்சம் இப்போ நான் வந்து ஹாட் க்ளூ இந்த இடத்துல பூசிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பாம்பாம் நான் இங்கே ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிகார்ன் ரெயின்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம் இல்லையா, மவுத் மாதிரி இன்னும் வரல. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம தங்கு மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம், ஒரு கர்வ் போட்ட மாதிரி. இந்த இடத்துல நம்ம இப்படி சும்மா இப்படி நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம வாலில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். பாம்பாம்லாம் மாட்டி க்யூட்டாக இருக்குல்ல? யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Tanisha. Bye. Okay, இதை போய் நான் ஸ்டிக் பண்ணுறேன்.